கைஸ், வெல்கம் பேக் டு தமிழன் லெஜண்ட் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. அப்புறம் ஸ்லிங் ஷாட் எடுத்து இங்கே போட்டுப்போம். அப்புறம் ரோப் எடுத்து இங்கே போட்டுப்போம். சரி, ஓகே கைஸ், இப்போ கதவை திறப்போம். நம்ம ஃப்ரெண்டு சார்லி நம்மளை விட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. எனக்கு மனசே வலிக்குது. அதுக்கு இந்த ஐஸ்கிரீம் மண்டையன் அலோன்றான். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணுன்றான். என்ன மாதிரி ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு எனக்கு உங்கள் மண்டை மாதிரியே வேணும்ட்டாங்க. அதனால எவனும் பிடிச்சி ஐஸ்கிரீமை மாற்றிட்டான் அவனையும். ஐஸ்கிரீம்னா அந்த மாதிரி இல்லை, ஐஸாக மாற்றிட்டான். சரி, ஓகே. இப்போ நம்மளை பார்த்தா நம்ம கீழே குமிஞ்சிட்டோம். இப்போ விண்டோவில் எடுத்து இதை போட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அவனை அடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் கைஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம வாங்க. அவன் எப்படியும் மேப் போட்டிருப்பான். அந்த கட்சின் இப்போலாம் வரல, ஏன்னே தெரில. ஸோ ஓகே, வரான் கைஸ். அப்படியே தூக்கி மண்டை மேலே போட்டுருவோம், அவ்வளோதான். ஸ்லிங் ஷாட்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ். கடைசி நிமிஷத்தில் நமக்கு அதை தான் உயிர் காக்கும் தோழன் மாதிரி கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம மேப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதாக நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்டாலுக்கு தான் கைஸ் போக போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாலுக்கு போயிடுவோம் கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டாலுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம அது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். சரி, ஓகே. அந்த ராடு மண்டை எங்கே இருக்கான்? சரி கைஸ், இங்கே அவன் இல்லை. ஸோ அப்புறம் கைஸ், அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த கேமை ஹார்ட் மோடில் தான் கைஸ் விளாட்றோம். நீங்கள் நம்பலன்னா வேணால் அவன் சேசிங் பண்ணுற சீனை பாருங்கள். இப்போதைக்கு மாட்ட வேணாம். எங்கே கைஸ் அவனை காணோம் கைஸ் இங்கே. சரி, அவன் இங்கே காணோம். இங்கே பெட்ரோல் கேன் இருக்குது, நம்ம அதை வச்சுப்போம். எங்கே கைஸ் அவனை காணோம் இங்கே. சரி, ஓகே. இங்கே அவன் இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்து வச்சுப்போம். என்ன கைஸ் அவனை காணோம். சரி, உள்ளே இது போயிருப்பான். நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு நம்ம கேஃப்டரியா இப்போ நம்ம போகிறோம் கைஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம கேஃப்டரியா வந்துட்டோம். இதில் நம்ம ஒரு கோடு, அப்புறம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆயில் கொண்டு போகணும் கைஸ். அந்த கோடு எதுக்கு யூஸ் ஆகணும்னு தெரில. பார்த்தீங்களா கைஸ், நான் சொன்னேன்ல இது ஹார்ட் மோடு தானே. ஓகே, பாருங்கள் எப்படி வரான்னு. நம்மக்கிட்ட ட்ராப் இருக்குது, வச்சுருவோம். ஐயோ, என்ன கைஸ் ட்ராப்பில் அவன் படலை கைஸ். ஐயோ, வரான் கைஸ். சரி, ஓகே. இப்படி வந்துடும் கன்ஃபார்ம் வெடிப்பான்னு நினைக்கிறேன். வெடிச்சிட்டாங்க கைஸ். சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம இங்கே ஏதோ காயின் இருக்குது, நம்ம வச்சுப்போம், தேவைப்படும். சரி, ஓகே. இப்போ நான் கொஞ்சம் ட்ராப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் கைஸ். கொஞ்சம் ட்ராப்ஸ் தேவைப்படுது. ஓகே கைஸ், இப்போ நமக்கு ட்ராப்ஸ் வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சாரி கைஸ், லைட்டாக ஒரு மாதிரி லேக் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த இதில் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இந்தாண்ட இதை பார்ப்போம் கைஸ். இந்தாண்ட அது ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது இங்கே ஆமாம் கைஸ், இங்கே தான் இருக்குது. என்ன தானே ஏதோ 4039 நினைக்கிறேன். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் கைஸ் எனக்கு மறந்து போச்சு. ஐயோ கைஸ், இங்கே தான் கைஸ் போகிறோம். இருந்தாலும் விழுந்திருந்தானோ அவ்வளோதான். சரி, ஓகே. அவன் போயிட்டான். நம்மளை பார்க்காம இருக்கிறதுக்கு நம்ம இப்படியே போவோம். சரி கைஸ், ஓகே கைஸ். இப்போ நம்ம இங்கேயே உக்காண்ட்ருக்கலாம் கொஞ்ச நேரம். பார்த்துட்டானா அவ்வளோதான். சரி, ஓகே. ஐயோ, பார்த்துட்டேன் கைஸ். இப்போ தான் பார்த்துட்டானா அவ்வளோதான். என்ன சரி, ட்ராப் வச்சுருவோம். அவ்வளோதான் கைஸ், வச்சுட்டேன். சரி, இந்த கோடு எதுக்கு யூஸ் ஆகும்னு தான் தெரில. அது எடுத்து இதுக்கும் வச்சுப்போம். இங்கேருந்து போக முடியாது. சரி, ஓகே. நம்ம அப்படி போவோம். ஓகே கைஸ், இங்கே தான் ஆயிலும் இருக்குது. நம்ம இதை அப்படியே ஆட்டையை போட்டுப்போம். ஆட்டையை போகிறது இல்லை, நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து மேப்புக்கு போயிடுவோம். மேப்புக்கு போயிட்டு நம்ம அடுத்து பார்க்குக்கு போயிடலாம் கைஸ். இப்போ நம்ம பார்க்குக்கு போக போகிறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்க்குக்கு வந்துட்டோம். ஸ்கிப் பண்ணிடலாம், அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படுது, நமக்கு பெட்ரோல் கேன் தேவைப்படாதா, என்ன கைஸ் தேவைப்படும். சரி, ஃபஸ்ட்டு இந்த ராடு மண்டை எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அவன் இங்கேயும் இல்லை. ஓகே, இங்கே இல்லை கைஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு
இங்கே ஒரு இதை நம்ம ஆன் பண்ணோம் இந்த லிவரை. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கீ நம்ம கொண்டு போயிடலாம். அப்புறம் தான் நம்மளால் அந்த கதவையே ஓப்பன் பண்ண முடியும். ஏதோ இது இருக்குது, நம்ம அதை போய் வச்சுப்போம். அதாவது இதில் வச்சு ஸ்கின்னாக வாங்கலான்னு சொன்னாங்க கைஸ். அதனால் இதை நான் எதுக்கும் வச்சுக்கிறேன். இதை வச்சு ட்ராப்ஸ் வாங்கலான்னாங்க. ஆனால் ஆடு பார்த்தா தான் ட்ராப்ஸ் வாங்க முடியுது. சரி ஓகே கைஸ், இந்த ராடு மண்டை எங்கே இருக்கான்? இது கைஸ் வராங்க கைஸ். இங்கே வேறு என்ன பண்ணலாம்? ட்ராப் வச்சு போட்டு தள்ளிடலாம் கைஸ். ட்ராப் கிட்ட வாடா. ஐயோ கைஸ், வரல கைஸ். இப்போ ஏற்ற வாடா. அவ்வளோதான் கைஸ், வெடிச்சிட்டாங்க கைஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணலாம், மேலே போயிட்டு ஏதாவது ஒரு லிவர் அழுத்தோம். ஃபஸ்ட்டு இதை அழுத்தி ஓடுவோம். ஐயோ, இதை அழுத்தி இதை போட்டு போடுவோம். ஃபஸ்ட் ட்ரைலே ஒர்க் ஆகிடுச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்தாண்ட அந்த ஒரு இது வந்திருக்கோம். அதில் நம்ம போய் ஒரு கார்டு, ஏதோ ஒரு ஐடி கார்டு நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்தாண்ட பார்ப்போம் கைஸ். நம்ம இன்றைக்கி நம்ம ரொம்ப லக்கி போல், எல்லாமே சீக்கிரம் கிடைக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே போயிடணும். இங்கே இதோ இந்தாண்ட தான் கைஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவன் வரானான்னு தெரில. நம்ம எதுக்கும் மேலே ஏறி பார்த்துட்டே போவோம் கைஸ். அவன் இங்கே இது 30 செகண்ட் தான் போட்டிருந்தாங்க. வந்திருந்தானா அவ்வளோதான். சரி ஓகே, அவன் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு வேறு பயமாகவே இருக்குது. நம்ம எதுக்கும் மேலே இன்னொரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். அவன் எனக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதுக்கும் போகிறானான்னு பார்ப்போம் கைஸ். எங்கேயும் இல்லை. சரி போயிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். போயிடலாம் கைஸ். வந்தானா அப்படியே வந்துடலாம். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். இங்கே அவன் இல்லை கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இதை கொண்டு போயிடுவோம். ஆனால் இங்கே இந்த கீ வச்சு தான் நம்ம ஒரு இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ராடு மண்டையன் இருக்கானான்னு பார்த்தா இவன் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம எதுக்கும் இங்கேயும் பார்க்கலாம் கைஸ். ஏன்னா அவன் சில டைம் வேன் மேலே ஏறி பார்த்துட்டு இருப்பான், அதனால். சரி ஓகே, இப்போ நம்ம ஆயில் கொண்டு போயிட்டு இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, அதாவது ஓப்பன் பண்ணிடுவோம் கைஸ். அது ஒரு ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்கும். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே போவோம். வந்துட்டானா அவ்வளோதான். ஓகே கைஸ், அவன் வரல. நம்மக்கிட்ட ட்ராப் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இப்போ இந்த கதவு மாதிரி தான் சொன்னேன். இது என்னன்னு தெரில, இது வெண்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பெட்ரோல் கேன் கொண்டு வர வேலை இருக்குது. அதை போய் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், இதுக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே போயிடுவோம். ஓகே, அவன் வரல. இப்போ நம்ம அந்த பெட்ரோல் கேன் கொண்டு வந்து அந்த இங்கே ஒரு இதை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம அதை பண்ணிடலாம். நான் அடுத்து ஏதாவது ஹாரர் கேம் ப்ளே போடலான்னு தான் கைஸ் இருக்கேன். அதுக்கு முன்னாடி அவன் வரானான்னு பார்த்துப்போம் கைஸ். இங்கே எவனும் வரல. இன்னொரு டைம் பார்த்துப்போம். இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பெட்ரோல் கேன் கொண்டு போயிட்டு நம்ம பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, வரானான்னு எதுக்கும் பொறுமையாக பார்த்துட்டே போவோம் கைஸ். வந்துட்டானா அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ இந்த வாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். சரி, நாம் வாட்டுன்னே வச்சுப்போம். ஓகே, நம்ம எதுக்கும் பின்னாடி பார்த்துட்டே போவோம் கைஸ். வந்துட்டானா அவ்வளோதான், பிடிச்சி போடுவோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இதோ இங்கே தான் ஃபில் பண்ணோம். நம்ம இப்படி பார்த்துட்டே ஃபில் பண்ணுவோம். அவன் இங்கேருந்து வந்துட்டானா இங்கே ஓடுறதுக்கு வேறு வழியே இல்லை. நான் அடுத்து ஐஸ்கிரீம் சாப்டர் 2 போடலான்ட்ருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். அந்த ராடு மண்டை எங்கேயும் வந்துட்டானா அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சிச்சு இப்போ. ஓகே கைஸ், சரி ஓகே, இப்போ எவனும் வரல. நம்ம உள்ளே போயிடலாமா? சரி ஓகே, எவனுமே இல்லை, நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் சென்டர் தான் கைஸ் போக போகிறோம். ஸ்டோரேஜ் சென்டர். சரி ஓகே, போயிடலாம் கைஸ். கைஸ் ஆடு நான் அதை உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், கட் பண்ணிட்டேன் கைஸ். இந்த ஆடு எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. நடுவில் கேம் பிளேயில் வந்து சாவடிக்குது. சரி ஓகே, இங்கே ஒரு ஆஃபீஸ் கீ தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கைஸ் இங்கே நம்ம ஒரு இதை பண்ணி தள்ளணும். இந்த ராடு மண்டை அங்கே தான் கைஸ் போகிறான். அவன் எதுக்கு கைஸ் அந்தாண்ட ஓடுறான்? கைஸ் அவன் பைத்தியக்காரன் போல கைஸ். அந்தாண்ட ஓடிட்டு வந்து இந்தாண்ட வந்து பிடிக்கிறான்.
வரான் பாருங்க கைஸ். இவன்லாம் யார் கைஸ்? இவன் அப்படியே மண்டையில் போடுங்க கைஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இந்த மண்டையில் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த பெட்ரோல் கேனை இங்கேயே போட்டுருவோம். நாம் இப்போ நம்ம அந்த ஒரு காயில் மாதிரி கண்டுபிடிச்சி அங்கே ஒரு நம்ம கன்னு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம திருப்பி நம்ம இப்போ எங்கே போகலான்னா கைஸ், அது ஏதோ ஒரு காயின் மாதிரி நம்ம பண்ணணும். அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்டால் போகலாமா, கேஃபிட்டேரியா போகலாமா? சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ எதை கிளிக் பண்ணணுன்னு எனக்கு தெரில. எங்கே போகிறோம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கு கிளிக் பண்ண தர வேறு தான் ஞாபகம். ஓகே கைஸ், பார்க்கில் தான் இருக்கோம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு காயின் மாதிரி கொடுத்து தான் கைஸ் அந்த கன்னை வாங்குவாங்க. இங்கே எவனாச்சும் வரான். ஐயோ வரான் கைஸ். போச்சு கைஸ், முடிச்சு விட்டாங்க கைஸ். இந்த கேம் பிளேவை அடி வாங்காமல் முடிக்கலான்னு பார்த்தேன். அடிச்சு போட்டான் இல்லை, பண்ணிட்டாங்க கைஸ். சரி ஓகே, இப்போ நமக்கு வழியே இல்லை. ஸ்டாலின்னு திருப்பி தப்பிச்சு வரணும் கைஸ். சரி ஓகே, இங்கே எதுவும் இல்லை. அப்போ நம்ம அந்த ட்ராவில் தான் இருக்கணும். அது ஏதோ ஒரு டேப் மாதிரி இருக்கும் பாருங்க கைஸ். நம்ம இந்தாண்டே தான் இருக்கிறோம். அப்படி பார்த்துட்ருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போயிடுவோம். அதனால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் எங்கே? இதோ டேப்பு கைஸ். இதை வச்சு நம்ம அந்த ஒயரை க்ளோஸ் பண்ணோம். சரி ஓகே, இதோ இதுதான் கைஸ் அந்த ஒயரு. இதை நம்ம அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருவோம். அதுக்கு முன்னாடி இவன் வரானான்னு பார்த்துப்போம். இவன் எந்தாண்ட பக்கமும் வரல. போய் எதுக்கும் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு சத்தம் கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்னங்க பார்ப்போம். சரி கைஸ், அவனும் வரல. இப்போ சத்தம் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் அந்தாண்டு தான் நிற்கிறான். நம்ம அதுக்குள்ளே வாடா இங்கே ட்ராப்பில் விழுவிடும். அவ்வளோதான் கைஸ், பறந்து போய் விழுந்துட்டான் பையன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம கேஃப்டேரியா போயிடலாம். கேஃப்டேரியா தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ கேஃப்டேரியாவே போயிடலாம் கைஸ். நான் வந்துட்டோம் கைஸ். இப்போ இங்கே தான் கைஸ் ஏதோ பண்ணுவாங்க. எனக்கு அது மட்டும் மறந்து போயிடுச்சு. இப்போ ராடு எந்தாண்டிருந்து வருவான்னாலும் தெரில கைஸ். ஐயோ கைஸ், இந்தாண்டு தான் இருந்து தான் வரான். நம்மளை பார்க்காம இருந்தால் நல்லது. ஓகே கைஸ், இப்போ அவன் பார்க்கல. ஆனால் போகிற பார்த்துட்டானா அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ நான் ட்ராப்பை ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. அவனை போட்டு தள்ளிடலாம். ஓகே கைஸ், இப்போ இவன் இந்தாண்டு தான் வரான். வாடா தம்பி, வா. அவ்வளோதான் கைஸ், ட்ராப் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சும் வரானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் கைஸ். சரி ஓகே, இங்கே தான் ஏதோ போடுவாங்க. இதுக்கு என்ன வேணும்? கோடு. ஏதோ கோடு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இதே இடத்துல நம்ம இந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒரு கோடு எடுத்தோம். அதான் இருக்குமோ? சரி, கொண்டு போய் எதுக்கும் போட்டு பார்ப்போம் கைஸ். அப்புறம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, நம்ம எதுக்கும் போய் போட்டு பார்ப்போம். அவன் அங்கே தான் இருக்கிறான் இன்னும் கைஸ். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் இங்கேயே போட்டே போயிருப்பேனே கைஸ். சரி ஓகே, விடுங்க. இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா ஸ்டோரேஜ் சென்டர் தான் போக போகிறோம். சரி கைஸ், இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியும். சரி ஓகே, இப்போ அவன் இப்படி வரமாட்டான்னு நினைக்கிறேன். போன்டாம் இப்படி போய் தான் செத்து போயிட்டான். வரியாடா. ஐயோ, திருப்பி போகிறான் கைஸ். நல்ல வேலை ட்ராப் வச்சு எப்படியே போட்டு சொல்லிட்டேன். டேய் போடா அப்படி. யார் கைஸ் அவன்? சரி கைஸ், இப்போ நம்ம இந்தாண்டிருந்து நம்ம அந்த ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போட்டால் நமக்கு ஒரு கன்று கிடைக்கும். அந்த கன்று பெயிண்ட் பால் கன்னுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அங்கே பட்டனில் கிளிக் பண்ண உடனே என்னது பெயிண்ட் பால் கன் தான் கைஸ். சரி ஓகே, இப்போ அந்த ராடு மண்டை வந்தானா ஒரே அடி போட்டு தள்ளிடலாம். அது அந்த டிராஃபிக் அதோட இந்த கன்லேயே அடித்தா கூட அவன் ஒரு நிமிஷத்துக்கு போகிறான் கைஸ். அதுதான் கைஸ் எனக்கு எப்படின்னே புரியல. சரி ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஐயோ சரி ஓகே, வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சா வேஸ்ட் பண்ண வச்சிட்டோம். சரி ஓகே, அவனை அடிச்சிட்டோம்.
இப்போ 60 செகண்ட் தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை மற்ற இடத்துக்கு போன வாட்டி வந்துருவானானுன்னு தெரில. சரி ஓகே, என்ன வாரம் தான் என்ன கைஸ் விடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் சென்டருக்கு வந்துட்டோம். ஸ்டோரேஜ் சென்டரில் தான் கைஸ் இனிமேல் கேம் பிளேவே, அதில் எங்கேயும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கன்னை கொண்டு போய் கரெக்டாக அங்கே குறி வச்சு சுடணும். இருங்க, அதுக்கு முன்னாடி வரானான்னு பார்த்துப்போம். இங்கே வரல, இங்கே வரல, வரல 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 கைஸ், இன்னும் வரல கைஸ். அவன் எனக்கு இன்னும் பயமாகவே இருக்குது. கரெக்டாக சுடும்போது வந்துட்டானா அவ்வளோதான், இந்த கேம் பிளேவை முடிக்க முடியாது. ஸோ ஓகே, இப்போ போய் போட்டு பார்ப்போம். கரெக்டாக மேலே வச்சு போட்டு பார்ப்போம். கரெக்டாக மேலே போய் வந்துருச்சு. இப்போ இங்கே ஓகே கைஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் கைஸ், இதை நான் அப்படியே ரீலோட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட 5 புல்லட்ஸ் இருக்குது. அவன் வந்தானாலும் போட்டு தள்ளிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் வருவான்னு தான் நினைக்கிறேன். வரானான்னு தான் தெரில. சரி கைஸ், ஓகே, நம்ம இப்போ போய் எல்லா கதவையும் திறந்து பார்ப்போம். முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போவோம் கைஸ். இந்தாண்ட கதவு திறந்துருக்கு. இந்தாண்ட வரானான்னு போய் இப்போ பார்ப்போம். இங்கே வரியாடா தம்பி. இங்கேயும் இல்லை கைஸ் அந்த ராடு மண்டையன். இந்தாண்ட கதவு திறக்கலை. இந்தாண்டியும் அவன் இல்லை. இந்தாண்டிக்கு இது வரானான்னு தெரில. 2 பக்கத்துலேருந்தும் வரல. அப்போ இந்த கதவு திறந்தோடனே வருவானா? வந்துட்டா என்ன பண்ணுறது கைஸ்? வரான் கைஸ், எப்போ பார்த்தானே தெரில. சரி ஓகே, அவனை போட்டு தள்ளிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இந்த பெயிண்ட் பால் கன்னை இங்கே தூக்கி போட்டு இந்த பெட்ரோலை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, ஒரு ஆஃபீஸ் கீ இருக்கும். அந்த ஆஃபீஸ் கீயை போய் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் போய் போட்டு அங்கே ஒரு கார்டு இருக்கும். அதை வச்சு நம்ம கேஃப்டேரியா போயிட்டு கீழே ஒரு இது பண்ணணும். நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகணும். சரி ஓகே, இப்போ நம்ம கீழே போவோம். அச்சு ஏதாவது மேலே போவோம். ஓகே, இங்கே இதோ இங்கே தான் கைஸ் அந்த ஆஃபீஸ். இங்கே தான் ஒரு கார்டு இருக்கும். இதோ கார்டு கிடச்சிருச்சு. ஓகே, யூ ஹேவ் ஓப்பன் த கார்ட்ஸ் ஆஃபீஸ். இவனை பார்க்க கார்டு மாதிரியே தெரில கைஸ். சரி ஓகே, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் வரல. நம்ம கேஃப்டேரியா போயிடுவோம். இதை வச்சு நம்ம அங்கே ஒரு டோரை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம் கீயை நம்ம கொண்டு வரணும். சரி ஓகே கைஸ், ஆடே நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேஃப்டேரியா வந்துட்டோம். இதோ இதுதான் கைஸ் அந்த இது இடம். வரலன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கிளம்பிடுவோம் உள்ள. கைஸ் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க கைஸ், நம்ம கீழே போயிடுவோம். அவன் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கே தான் கைஸ் ஒரு கீ இருக்கும். இதோ கேஃப்டேரியா வேர் ஹவுஸ் கீ. அவன் வரா மாதிரியே சத்தம் கேட்குது கைஸ். ஆமாம் கைஸ், மேலே தான் இருக்கான். வந்தானா அவ்வளோத்தான். சரி ஓகே, வரியாடா தம்பி. சரி இருங்க, கீயை தூக்கி போட்டு வர வைப்பேன். வாடா வாடா வாடா, என்கிட்ட ட்ராப் இருக்குதுடா, வாடா. அவ்வளோதான் டடி. ஸோ ஓகே கைஸ், பறந்து போய் விழுந்துட்டான். நம்ம ஜஸ்ட்டில் தப்பிச்சிருப்போம். ஓகே, யூ ஹேவ் அன்லாக்டு இட். ஓகே கைஸ், நம்ம அதாவது அதை ஓப்பன் பண்ணிட்டோன்றானுங்க. ஸோ ஓகே, அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு போவோம் கைஸ். ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். நாங்கள் கரெக்டாக இருக்கோம். இதோ இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே ஒரு இது இருக்குது, காயின்ஸ் இருக்குது. நான் திருப்பி இங்கே நாம் வருவோமா மாட்டோமானும் தெரியாது. அதனால் காயின்ஸ் எடுத்து வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவன் உள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ திருப்பி ஸ்டோரேஜ் சென்டருக்கு போயிடுவோம். சரி, இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிஸ்ட்டை சொல்கிறேன் பாருங்கள். போன வீடியோ குரோவே கார்டன் 2, அதுக்கு முந்தின வீடியோ பாப்பி பிளே டைம், அதுக்கு முந்தின வீடியோ அந்த மைண்ட் கிராஃப்ட்னு நான் நினைக்கிறேன். அது முன்னாடி வீடியோ ஸ்விங் டவர், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நிறைய வீடியோ கிடையாது, சில வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஓகே, இப்போ நம்ம இது சத்தத்தை போட்டு அவனை வர வச்சு சாப்பிடுச்சிருவோம். அப்போ தான் தொல்லையே எல்லாம் போக முடியும். வாடா வாடா வாடா, வாயிலே சுடுதுண்டா ஒன்றுண்ணா.
சரி ஓகே கைஸ், நம்ம புல்லட் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அவனை கூட நிறைய டைம் அடித்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து 240, இது வந்து 239, இது வந்து ஸ்டார்ஸு, இது வந்து 236, இங்கே இல்லை, இதுவும் இல்லை. இது 236 போயிடுச்சு கைஸ் ஸ்ட்ரைட்டாக. இதுதான் கைஸ். இப்போ இங்கே நமக்கு ஒரு இது கிடைக்கும், ப்ளையர்ஸ். இப்போ நம்ம இது என்ன பண்ணணுன்னா, அந்த நம்ம ஒரு காரில் ஒரு ஃபியூவல் ஃபில் பண்ணோம்ல கைஸ், அதை கொண்டு போய் பண்ணணும். அது என்ன பண்ணால் அங்கே ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதை நம்ம உடச்சி தள்ளணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒயர் இருக்கும், அதை வச்சு நம்ம அறுத்து விடணும். அறுத்து விட்ட வாட்டி அது கீழே விழுவும். கீழே விழுந்தோடனே அங்கே ஒரு கிராக்குடு ஃப்ளோர் இருக்கும், அதுலேருந்து கீழே போயிடும். அங்கே ஒரு ராடு மண்டை இருக்கும், அந்த மண்டையில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கை நம்ம எப்படியும் படிக்க போகிறதில்ல. சரி ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு அப்படியே ஒரு அதாவது எந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதாவது என்ன ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ள சாவி இருக்கும். அப்புறம் நாம் எனக்கு தெரிஞ்சு நெய்பர்ஹுட் போவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதான் ராட்ஸ் டைரி, இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த கேட்ஸ் கீ இருக்குது. இப்போ நம்ம மேலே போயிடுவோம், அவன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஓகே, இப்போ நம்ம இந்த லேடர் தான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்து வச்சாச்சு. இப்போ மேலே ஏறிடுவோம், அவன் வந்தால் என்ன வரலான்னு என்ன. சரி, எதுக்கும் பார்த்துட்டு போயிடுவோம், லைட்டாக பயமாக தான் இருக்குது. சரி கைஸ், நம்ம மேலேயே போயிடுவோம். ஓகே, அவன் வரானான்னு தெரில கைஸ். வரான் கைஸ், நான் போய் ட்ராப்பை ரீலோட் பண்ணிட்டு வரேன் கைஸ், அப்படியே இருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், நான் இப்போ ட்ராப்பை ரீலோட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், பண்ணிட்டேன் கைஸ். இப்போ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவனை வெடித்து தள்ளி வச்சாச்சு. நவுறா டே நவுறா. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ திருப்பி அந்த கார்லேயே போயிடுவோம். இந்த கார் நமக்கு வேறு ஓட்ட வர தெரில கைஸ். நம்ம அதுக்கு இல்லை கைஸ், கார் வேணும், நம்ம அப்படியே போயிடுவோம். சும்மா இந்த ட்ராப்ஸை கீழே வச்சுருவோம், ஏன்னா இதுக்கப்புறம் இது யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு சார்லியை காப்பாற்ற போகிறோம். இப்போ வாங்க கைஸ், நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிடுவோம். கைஸ், இந்த ஆடு வேறு ஒரு தொல்லை பண்ணுது கைஸ், இதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃப்ரெண்டு சார்லியை நம்ம காப்பாற்றிட்டோம். இப்போ அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், ரொம்ப நன்றி நண்பா அப்படின்றான். அப்போ ஜே வாடா நம்ம போகலாம் அப்படின்றான். அப்புறம் நாங்கள் குதிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த கேம் பிளேவை முடிச்சிட்டோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். சரி ஓகே ஐயா, இந்தா நான் உனக்கு ஒரு ஜார் தரேன் வச்சுக்கோ அப்படின்றான். நம்ம இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சிட்டோம். இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, இப்போ இதை அரைக்குது. அப்புறம் சரி கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.